பாஜக கூட்டணியிலிருந்து விலகிய முடிவை டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் இருவரும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியிருக்கிறார். இதுகுறித்து அவர் பேசியதை பேச்சு பேட்டி கருத்தில் பார்க்கலாம். அண்ணன் டிடிவி அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் தங்களுடைய எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளை நிச்சயமா மறுபரிசீலனை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை ஒரு புறம் எனக்கு இருக்கு. காரணம் 2024 அவர்களுடைய நடவடிக்கை. டிடிவி அண்ணன் எந்த சீட்டுமே வேண்டான்னு கூட்டணிக்கு வந்தாங்க. நாமளே கூட்டணியில் இருக்கும்போது கட்சிகள் டிமாண்ட் பண்ணுவாங்க, சீட்டு கேட்பாங்க. எதுவும் இல்லாம வந்தவங்க அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது. நம்முடைய பாரத திருநாட்டில் எத்தனை அரசியல்வாதிகள் முன்னாள் முதலமைச்சர்கள் ஒரு எலெக்ஷன்ல சிம்பிள் இல்லாம இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக எத்தனை பேர் போட்டி போட்டிருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு இந்திய அரசியல் சரித்திரத்தில் யாரும் கிடையாது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான். ஏன்? பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவின் மீது இருக்கக்கூடிய அன்புக்காக அன்னைக்கு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா போட்டி போட்டாங்க ராமநாதபுரத்தில். அது உங்களுக்கு தெரியும். அதனால் அப்படிப்பட்ட பெரிய உள்ளம் கொண்டவர்கள், நல்ல மனிதர்கள் நிச்சயமா பரிசீலனை செய்வாங்க. அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதெல்லாம் களையப்படும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கைங்கன்னா. அதனால் ஏன்னா அந்த அளவுக்கு மெச்சூர்ட் லீடர்ஷிப் இங்க இருக்காங்க, தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கிறாங்க. 2026 பொறுத்தவரை டீம் ஒர்க்காக சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கடந்து தொலைநோக்கு பார்வையில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி அந்த ஆட்சியை தமிழகத்திலிருந்து அகற்றணும், மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணுங்கிற நோக்கம். அதனால சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் களையப்படும் என்கின்ற முழு நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. டெல்லியில் நடந்தக்கூடிய அந்த மையக்குழு கூட்டத்தில் நீங்க கலந்துக்கல, நீங்க கலந்துக்காதது கொஞ்சம் சர்ச்சை ஏற்படுத்துங்க. சர்ச்சையெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னா, என்னை பார்த்தா தலைமையில் அதிருப்தி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதெல்லாம் இல்லைங்கன்னா, வேலை பளு, தொண்டர்கள் நேரம் கேட்கறாங்கன்னா, தலைவராக இருந்த பொழுது நீங்க நேரம் கொடுக்கல, விசேஷத்துக்கு வரல, இன்னைக்கு நீங்க தொண்டனா இருக்கிறீங்க வாங்கன்னு கேட்கறாங்க. அவர்களுக்கும் மதிப்பளிக்கணும். அதே நேரத்தில் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நான் முறையாக தெரியப்படுத்தி இருந்தேன், என்னால் அந்த கூட்டத்தில் பங்கேற்க இயலாது, எனக்கு இந்த நிகழ்வுகள்லாம் இருக்கு அப்படின்னு முதல்ல நான் சொல்லியிருந்தேங்கன்னா. அதே நேரத்தில் அமித்ஷாஜி அவர்கள்ட்டையும் தொலைபேசி மூலமாக நேற்று நான் பேசியிருக்கேன். இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாதுங்கன்னா, களத்திலையும் தலைவர்கள் இருக்கணும், அது முக்கியம். ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி தலைவர்கள் களத்தில் இருப்பது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு முக்கியம். ஒரு நிமிஷங்கண்ணா, 2026 விஜய் அவங்க தாக்கத்தை ஏற்படுத்துவாங்களான்னு கேட்டீங்கன்னா ஏற்படுத்துவாங்க, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை புதியவர்களுக்கு எப்பொழுதுமே வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடம். மாற்றம் வேண்டும் என்று 10% வாக்காளர்கள் எப்பொழுதுமே மாற்றத்திற்காக வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் இங்க இருக்கிறாங்க.